அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 9ஆம் தேதி ஜனவரி மாதம் 2017 வருடம் திங்கட்கிழமை. வழமை போன்ற முதலில் வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தியில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஆட்சியை கவிழ்க்க எவராலும் முடியாது, பிரச்சினைகளை தீர்க்க புதிய அரசு தேவையில்லை என்கிறார் ஜனாதிபதி என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கம் பொறுப்பேற்று நேற்றுடன் 2 ஆண்டுகள் பூர்த்தி அடைவதை முன்னிட்டு அம்பாந்தோட்டையில் விசேட நிகழ்வு ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள அந்த கருத்து வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று வீரகேசரியின் முதற்பக்க செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். ஜனாதிபதி சிறிசேனவின் ஆட்சியில் இலங்கையில் பாரிய மாற்றங்கள், விரைவில் சிங்கப்பூராக மாறும் என்கிறார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. அபிவிருத்தியின் போது காலை வாரினால் நாட்டு மக்களுக்கே பாதிப்பு ஏற்படும், ஜனாதிபதிக்கோ எனக்கோ அல்ல என்கிறார் பிரதமர். மக்களின் கருத்தை மதித்தால் அரசாங்கம் அறிக்கை குறித்து கவனம் செலுத்த வேண்டும். விஜயதாசவுக்கு நம்பிக்கை இல்லையா என் பிரதமரிடம் கேட்கலாம் என்கிறார் பாக்கியசோதி. புதிய அரசியலமைப்புக்கான செயற்பாடுகள் தாமதமின்றி முன்னெடுக்கப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானம் அனைத்து கட்சிகளையும் ஒத்துழைக்குமாறும் வலியுறுத்தல் என்பது போன்ற பல்வேறு செய்திகள் இங்கே பிரசுரமாகியுள்ளன. அதேவேளை வடக்கிலிருந்து ராணுவத்தை விட அதிகமானவர்கள் அம்பாந்தோட்டையில், திருமலை, பலாலி, கொழும்பும் பறிபோகும் அபாயம் என்கிறார் மஹிந்த என்ற ஒரு செய்தியும், 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும், வடகிழக்கை இணைக்கக்கூடாது, சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது, சுதந்திர கட்சி தீர்மானம் என்பதாக ஒரு செய்தியும் இங்கே வீரகேசரியின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகியுள்ளன. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். ஜனாதிபதி பிரதமர் இணைந்த நல்லாட்சியில் மலையகத்தில் 25,000 வீடுகள் அமைக்கப்படும். பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் என்கின்ற தலைப்பிலும் ஒரு மலையக செய்தி இங்கே பிரசுரமாகியுள்ளது. செய்திகளை தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். சகல தரப்பினரும் ஒத்துழைத்து பணியாற்ற வேண்டிய காலம் இது என்கின்ற தலைப்பில் தற்போதைய நிலையில் அனைவருடைய ஒற்றுமை குறித்தும் இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் தெளிவாக விளம்பி நிற்கின்றது. இதேவேளை வீரகேசரியில் இன்றைய தினம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்த செய்திகளில் பெரும்பாலான செய்திகளை நேற்றைய தினம் உடனுக்குடனாக ஆதவன் வலைத்தளத்தின் ஊடாக நேயர்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். புதிய அரசுக்கு தயாரில்லை, விரும்பினால் இந்த அரசுடன் இணையுங்கள், பதவியேற்ற 2ஆம் வருட நிறைவு நிகழ்வில் ஜனாதிபதி என்கின்ற தலைப்பில் தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. முன்கூட்டியே தெரிவித்தது போன்ற அம்பாந்தோட்டையில் நேற்று இடம்பெற்ற நல்லாட்சி அரசின் 2 வருட கால பூர்த்தி நிகழ்வின் போது ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அங்கு விசேட அதிதியாக கலந்து கொண்டிருந்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் கருத்துக்களை மையப்படுத்தி இன்று அனைத்து பத்திரிகைகளும் முக்கிய செய்திகளை பிரசுரித்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் அரசு ஒருபோதும் பின்வாங்காது என்கின்ற தலைப்பில் பிரதமர் ரணிலுடைய கூற்றை மையப்படுத்தியதாக ஒரு முதற்பக்க செய்தி பிரசுரமாகியுள்ளது. தடைகள் அகற்றப்பட்டு விட்டதால் இலங்கை விரைவில் முன்னேறும், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை ராஜபக்சேக்களுக்கு எதிராக மைத்ரி போராட்ட பிரகடனம் என்றொரு செய்தியும், பிரதமர் மீது தாக்குதல் நடத்த முயற்சியா என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தியும், திருமலையில் 4 இடங்களில் புத்தர் சிலைகள் தகர்ப்பு என்கின்ற ஒரு செய்தியும் முதற்பக்க செய்திகளாக தினக்குரலில் இடம்பெற்றுள்ளன. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். மனித உரிமைகளும் உறுதிப்படுத்தலும் என்கின்ற தலைப்பில் தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை வீரகேசரி தினக்குரலை தொடர்ந்து சுடரொளி மீது கவனம் செலுத்துவோம். ஆட்சியை விட்டோடிய மஹிந்த வெட்டி பேச்சு பேசி திரிகிறார், நாட்டின் ஓர் அங்குலமேனும் விற்கப்படாது என்கிறார் மைத்ரி என்கின்ற தலைப்பில் சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை அரசின் பயணத்தை நிறுத்தவே முடியாது, பிரதமர் திட்டவட்டம், காலை வாரினால் மக்களுக்கே பாதிப்பு எனவும் தெரிவிப்பு என்கின்ற தலைப்பிலும், லசந்த படுகொலை விசாரணையை முடக்குவதற்கு அதிகாரிகள் முயற்சி, 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் சட்டத்தரணி ரணகல குற்றச்சாட்டு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தியும், புதிய அரசியலமைப்பு இடைக்கால அறிக்கை பிப்ரவரியில் சபைக்கு, கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் சம்பந்தன் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் சுடரொளியின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகியுள்ளன.
அதேவேளை முழு அதிகாரத்தையும் கைப்பற்ற ரணில் சதி, சிறப்பு அமைச்சர் பதவி குறித்து ஜேவிபி சாடல் என்பதாகவும் 13 திருத்தத்திற்குள்ளேயே அதிகார பகிர்வு வேண்டும், வடக்கு கிழக்கை மீளிணைக்க கூடாது, சுதந்திர கட்சி கூட்டத்தில் தீர்மானம் என்பதாக ஒரு செய்தியும், எல்லை நிர்ணய விவகாரம் ரணில் தலைமையில் இன்று விசேட சந்திப்பு என்பதாக ஒரு செய்தியும் சுடரொளியின் முதற் பக்கத்தில் பிரசுரமாகியுள்ளன. முதற்பக்க செய்திகளை தொடர்ந்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். செல்லும் திசையறியா நிலையில் என்கின்ற தலைப்பில் நல்லாட்சி அரசாங்கம் குறித்த வித்தியாசமான ஒரு பார்வையில் இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியுள்ளது. அவற்றைத் தொடர்ந்து யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளிவரும் உதயன் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, தமிழர்கள் சமஷ்டியை கேட்கவில்லை, அதிகார பகிர்வே தற்போதைய தேவை, வழிகாட்டல் குழு அங்கத்தவர் கலாநிதி ஜெயம்பதி கருத்து என்பதாக பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, அதிகார பகிர்வுக்கு ஒரேடியாக பின்னடிக்கிறது சுதந்திர கட்சி என்கின்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து காலைக்கதிர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி என்னவென்று நோக்கலாம். 13வது திருத்தத்தின் கீழேயே அதிகார பகிர்வு வழங்கலாம், ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற சுதந்திர கட்சி கூட்டத்தில் தீர்மானம் என்கின்ற தலைப்பில் காலைக்கதிரின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. உள்நாட்டு செய்திகளை தொடர்ந்து சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் ஈராக்கிய பக்தாத் நகரில் உள்ள சந்தையில் கார்குண்டு தாக்குதல், 11 பேர் பலி, 35 பேர் காயம், ஐரோப்பா எங்கும் கடும் குளிர் காலநிலை, 20 பேர் உயிரிழப்பு, ஜப்பானின் பாலியல் அடிமைகள் விவகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்கொரிய மதுகுரு தீக்குளிப்பு போன்ற செய்திகள் சர்வதேச செய்திகளாக இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ளன. அதேவேளை தொடர்ச்சியாக இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். ராஜீவ் கொலை கைதிகளை விடுதலை செய்க முதல்வருக்கு வைகோ கடிதம், எம்ஜிஆர் பிறந்த நாளில் அரசியலில் களமிறங்கும் தீபா, அச்சத்தில் மன்னார்குடி, விவசாயிகள் தற்கொலையை கட்டுப்படுத்துங்கள், முதல்வருக்கு ஸ்டாலின் கோரிக்கை என்பதாக பல இந்திய செய்திகளும் இன்றைய தினம் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக லங்கதீபம் மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது, இணைந்திருக்கின்ற நல்லாட்சி அரசாங்கமானது தன்னுடைய பதவி காலத்தின் போது ஸ்திரமாகவே இருக்கும் என்றும் அதனை யாராலும் அசைக்க முடியாது என்றும், நாட்டை கட்டியெழுப்பும் ஒற்றுமையான இந்த பயணத்தில் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்றைய தினம் அழைப்பு விடுத்திருந்த அந்த செய்தியானது டெய்லி மிரரின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி ஒரு பரபரப்பான தகவலை முன்னிறுத்தியதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நல்லாட்சி அரசாங்கத்தில் ஏற்கனவே கூறியது போன்று நிறைவேற்று முறைமை கொண்ட ஜனாதிபதி முறைமை விரைவில் மாற்றப்படும் என்கின்ற கூற்றுக்கு முழுமையாக மாறாக நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை தொடர்ச்சியாக இருக்கும் என்றும், அடுத்த ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேனவே பதவியேற்க வாய்ப்புள்ளது என்றும் சுதந்திர கட்சியின் கூட்டத்தில் தீர்மானமிட்டப்பட்டுள்ளதாக லங்காதீபாவின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. இது குறித்த விரிவான செய்தியினை நீங்கள் ஆதவன் வலைத்தளத்தின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் இன்றைய கேலி சித்திரமானது நட்பு பகையாச்சு பகை நட்பாச்சு என்ற இன்றைய அபிவிருத்தி நிலைகளின் போது இருவேறு அரசுகளுடைய செயற்பாடுகள் எவ்வாறாக இருந்தன என்பதை மையப்படுத்தியதாக, அன்று மஹிந்த தலைமையிலான அரசு சீனாவுடன் இணைந்து கொண்டு அம்மாந்தோட்டையில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்ட போது ரணில் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். ஆனால் தற்போது பிரதமர் ரணில் சீனாவுடன் இணைந்து கொண்டு அம்மாந்தோட்டை அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்கும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கைகோர்த்துக் கொண்டு அவற்றை எதிர்க்கின்றார் என்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. ஆம் நேயர்களே, இதுபோல் மற்றுமொரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கம்.